சேனலுக்கோசம் நான் இப்போ பாத்திரம் வாங்கியிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கல்லால் செஞ்ச பாத்திரம். நிறைய பேர் பாத்திரத்தை மாற்றுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் இப்போ ஒரு புதுசாக நம்ம சேனலுக்கோசம் ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் சமைக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பொருள் பார்த்தீங்கன்னா கல்லால் செஞ்சது. இந்த கிரானைட் கல்லால் செஞ்ச பாத்திரங்க. இது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா Wonderchefனு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ இது கல்லால் செஞ்ச பாத்திரம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது இல்லாமல் இதில் 3 செட்டு இருக்குது. 4.5 லிட்ரு, 2.5 லிட்ரு, 1.5 லிட்டருன்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 பாத்திரம் இருக்கிறதுனால குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்போது சின்ன பாத்திரத்துலேயும், அதிகமாக இருக்கும்போது பெரிய பாத்திரத்தையும் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாத்திரத்தை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா 3 பாத்திரம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 3 மூடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதனுடைய தனித்தனியாக நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். இதனுடைய அந்த பிடிக்கிற ஹேண்டில் மாதிரி இது இருக்கும் இல்லைங்களா, இதை நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இது டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ்லாம் வச்சு வந்திருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ இதனுடைய ஹேண்டில் வந்து இதில் நம்ம முடிக்கலாம். இதுக்கு தனியாகவே ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே வச்சிடலாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா இது 1.25 லிட்டரு சொன்னேன் இல்லைங்களா, 1.5 லிட்டரு இது பிடிக்கும். இப்போ இது ஒரு பாத்திரங்க. இது ஹேண்டில்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராகவே இருக்குது. இது சமைக்கிறதும் நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. இது மேக்னெட்டிக் பாட்டம் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இதில் ஹீட் ஆகும். இப்போ நீங்கள் கேஸில் வைக்கலாம், அதே மாதிரி இண்டக்ஷன்லேயும் வைக்கலாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குவான்டிட்டி உள்ளது இந்த பாத்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டரு பிடிக்கிற பாத்திரங்க. இப்போ இதில் சமைக்கிறது மட்டும் இல்லைங்க, இது சமைச்சிட்டு இதிலே மூடி போட்டு நம்ம டேபிளில் வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மாடலாக. நான் சொன்னேன் இல்லைங்களா இது 4.5 லிட்டரு பிடிக்கிற இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய பாத்திரம். இது பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு சாம்பார் வைக்கிறது கூட நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது அவ்வளோதான். இது சூப்பரான ஒரு கல்லால் செஞ்சதுனால நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம யூடியூப்பில் இனிமேட்டு இந்த பாத்திரத்தினால சமைக்க போகிறேன். இப்போ ஒரு மூடியோடைய அந்த ஹேண்டில் வந்து ஃபிட் பண்ணி காமிக்கிறேங்க. இதை வந்து இப்படி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூ வந்து கீழ்வாட்டமாக இப்படி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம கையாலே ஃபிட் பண்ணிடலாங்க. இதை அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சமைச்சிட்டு அப்படியே எடுத்து வந்து டேபிளில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பாத்திரமும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. யூடியூப்கோசம் புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கினேன். இந்த பாத்திரத்தில் சமைச்சா நல்லதுங்களா கெட்டதான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு கமெண்டில் சொல்லணும். எனக்கு நல்லது தெரிஞ்சது நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா இந்த பாத்திரம் யாருன்னா வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய நன்மை தீமைகளை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் எனக்கு நான் வந்து சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ பதிவு பண்ணுறேங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.